இந்த திக்னஸ் பாருங்க, எங்க ஊர் ஸ்டைல் இதுதான். அது ஓட்ட போட்டாதான் அதிரசம். சாப்பிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துடணும். இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபெஸ்டிவல் ரெசிபி. ஆமாங்க, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த அதிரசம் தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதிரசம்னால எல்லாரும் டப்புன்னு நினச்சிக்குவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. அதிரசம் பண்ணும்போது மெயினாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அதிரசத்துக்கு மாவு எந்த பதத்தில் அரைக்கணும், அதுக்கு எப்படி அளவுகள் எடுக்கணும், அதை விட மெயினான விஷயம் பாவு எந்த பதத்துக்கு காய்ச்சணும். என்னதான் நம்ம எவ்வளோ வீடியோக்கள் பார்த்தாலும் பாவு காய்ச்சறது மட்டும் தெரியவே மாட்டேங்குது. அந்த பாவு பதம் எப்படி பார்க்கணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லி தர போறேன். இன்னொன்னு மெயினா நம்ம கவனிக்க வேண்டியது என்னதான் நம்ம பாவு காய்ச்சி பதமா பண்ணா கூட அதிரசம் போடும் போது பிரிஞ்சுக்கிட்டு போகுது சங்கீதா அப்படின்னு நிறைய பேர் உங்க மனசுல நினைப்பீங்க. எனக்கும் அந்த மாதிரி ஆயிருக்கு. அப்ப அதுக்கு என்ன காரணம்? ஒண்ணு, நீங்க அதிரசம் பாவு காய்ச்சும் போது முன்னாடியே எடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா அதிரசத்துக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நீங்க சீக்கிரமா சுட்டுருக்கணும். அதுக்கு ஊற வைக்கிற டைம் நீங்க சரியா கொடுத்துருக்க மாட்டீங்க. நான் சொல்லி கொடுக்குற இதே மெத்தட்லயே ஃபாலோ பண்ணுங்க. அதிரசம் செய்ய தெரியாதவங்க கூட செய்யலாம். உங்களுக்கு எங்கெல்லாம் தப்பு வருமோ அந்த இடத்துல தப்பு வராத மாதிரி ஆழமாவும் அழுத்தமாவும் சொல்லி கொடுக்க போறேன். ஸோ ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல் இந்த அதிரசத்தை செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனல் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம்.